இப்ப ரீசென்ட் டேஸ்ல சோசியல் மீடியால பார்த்தீங்கன்னா, திடீர்னு யாரையாவது ட்ரெண்டிங் பண்ணி விட்டு அவங்கள ஃபேமஸா ஆக்கி விட்டுர்றாங்க. இந்த வீடியோல இருக்கிறவங்கலாம் ஏதோ ஒரு பாட்டு பாடுனது புடிச்சு போனதுனாலயோ, இல்ல அவங்க ஏதோ ஒரு பாட்டுக்கு அழகா டான்ஸ் ஆடுனது புடிச்சு போனதுனாலயோ, அவங்க பண்ண ஏதோ ஒரு விஷயம் லூப் மூட்ல நம்ம மைண்ட்ல ஓட வச்சதுனால, அவங்க எல்லாரும் இப்ப ட்ரெண்டிங் பண்ணி விட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஏங்க ஏங்க தனி ஐலாண்டுங்க குமாபட்டி. அப்படி ட்ரெண்டிங் ஆனவங்கலாம் யார் என்னன்னு தெரியாம தான் நம்ம ட்ரெண்டிங் பண்ணி விட்டுக்கிட்டு இருப்போம். அப்படி இப்ப மக்களால் அதிகமா ட்ரெண்டிங் பண்ணப்பட்டவங்கலாம் யாரு? அவங்க என்ன பண்ணது புடிச்சு போனதுனால மக்கள் அவங்கலாம் ட்ரெண்டிங் பண்ணி விட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு திடீர்னு சோசியல் மீடியால ஃபேமஸ் ஆனவங்கள பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். நான் தான் உங்க சாண்டி. வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுல ஃபர்ஸ்ட்டா இவர் தான் சிங்கர் சத்யன் மகாலிங்கம். இப்ப ரீசென்ட் டேஸ்ல Instagram, YouTubeன்னு எந்த சோசியல் மீடியா ஓப்பன் பண்ணி பார்த்தாலும் இவர் பாடுன இந்த சாங் தான் வந்துகிட்டு இருக்கு. இவர் பாடின இந்த வீடியோ பார்த்த நிறைய பேர் இந்த ரோஜா சாங்க இவர் தான் பாடினார்னு நினைச்சுக்கிட்டு இருப்பீங்க. ஏன்னா அந்த சாங் அவ்வளோ அசால்ட்டா செம்ம ஸ்வாகா பாடியிருப்பாரு. ஆனா இந்த சாங் ஒரிஜினலா பாடினது இவரே கிடையாது. என்னாச்சு? ஷாக்காமா. ஓகே 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 ஓகே. இந்த சாங் 99ல ரிலீஸ் ஆன காதலர் தின மூவில தான் வரும். நம்ம இசை புயல் ஏ.ஆர். அவங்களோட மேஜிக்கலான மியூசிக்ல சிங்கர் உன்னிகிருஷ்ணன் அவர்கள் தான் இந்த சாங் ஒரிஜினலா பாடியிருப்பாரு. இந்த சிங்கர் சத்யன் மகாலிங்கம் அவரு இந்த ரோஜா சாங்க ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி சாகத பறவைகள்ன்ற ஒரு ட்ரூப்ல இருக்கும்போது தான் இந்த சாங்க பாடியிருக்காரு. இவர் இவ்வளவு அழகா பாடுறாரு, இவர் யாருன்னு இன்டர்நெட்ல தேடும் போது தான் இவரை பத்தின நிறைய உண்மைகள் தெரிய வந்துச்சு. ஆக்சுவலா இவர் ஒரு பிளேபேக் சிங்கர். 200க்கும் அதிகமான சாங்ஸ் இவரோட வயசுல பாடியிருக்காரு. இந்த காதலன்றி யாரும் வாழல் கூடுமோ. இவர் சிங்கர் மட்டும் இல்ல, இவர் ஒரு மியூசிக் டைரக்டரும் கூட. இவர் ஒரு 3 ஷார்ட் ஃபிலிம் கிட்ட அவரே மியூசிக் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாம விழித்திருன்ற ஒரு படத்துக்கு மியூசிக் பண்ணியிருக்காரு. வணக்கம், நான் சத்யன் மகாலிங்கம், இசையமைப்பாளர். விழித்திரு படத்து மூலியமா நான் இசையமைப்பாளர் அறிமுகமாக இருக்கேன். சத்யன் அவருக்கு சின்ன வயசுல இருந்தே இந்த மியூசிக் ட்ரூப்லயும் ஆர்கெஸ்ட்ராலலாம் சாங்ஸ் பாடணும்னு ஆசை இருந்திருக்கு. அதுக்காக அவர் நிறைய ட்ரை பண்ணியிருக்காரு. ஆனா போன உடனே எல்லாரையும் ஸ்டேஜ் ஏறி பாட வச்சிட மாட்டாங்க. அப்படி இவருக்கு வாய்ப்பு கொடுத்த ஒரு ஆர்கெஸ்ட்ரா டீம்ல பாத்தீங்கன்னா இவர் ஸ்டார்டிங்ல அவங்க வாசிக்கிற இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை தூக்கிட்டு வரதுக்கு தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா இவருக்கு அந்த ட்ரூப்ல இருக்கிறவங்க சேர்ந்து கோரஸ் பாடுறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிச்சு. அப்படியே நாட்கள் போக போக இவர் ஒரு சில சாங்ஸ் பாடுறதுக்கும் வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அப்படி அவர் கிடைச்ச வாய்ப்பு யூஸ் பண்ணி பாடின சாங்ஸ்ல ஒரு சாங் தான் இப்ப எல்லாரும் ட்ரெண்டிங் பண்ணி விட்டுக்கிட்டு இருக்கோம். சத்யன் அவர் தமிழ் சினிமால இருக்கிற முக்கால்வாசி மியூசிக் டைரக்டர் கூட ஒர்க் பண்ணி நிறைய சூப்பர் ஹிட்டான சாங்ஸும் பாடியிருக்காரு. இப்படி ட்ரூப்லயே பாடிட்டு இருந்த இவருக்கு பாத்தீங்கன்னா இவரோட ஃப்ரெண்ட்ஸ் நீ நல்லா தானே பாடுற, ஏன் மூவிஸ்க்கு சாங்ஸ் பாடுறதுக்கு ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவரை என்கரேஜ் பண்ணிருக்காங்க. இவர் பாடின சாங்ஸ் எல்லாம் கேசட்ல ரெக்கார்ட் பண்ணி நிறைய ஸ்டுடியோஸ் அலைஞ்சிருக்காரு. அப்படி சாங்ஸ் பாடுறதுக்கு வாய்ப்பு தேடிட்டு இருக்கும்போது தான் மியூசிக் டைரக்டர் பரத்வாஜ் அவரோட மூவிஸ்ல இவருக்கு ஃபர்ஸ்டா சாங் பாடுறதுக்கான வாய்ப்பு கொடுத்திருக்காரு. அந்த சாங் தான் 2004ல நம்ம கமல் அவர்கள் நடிச்சு ரிலீஸ் ஆன வசூல்ராஜ் MBBS மூவில வந்த இந்த சாங். ஆக்சுவலா இந்த சாங்க கமல் அவர்கள் தான் பாட வேண்டியது. ஆனா சத்யம் அவர்கள் பாடினது கமல் அவர்களுக்கு பிடிச்சி போனதுனால அவரே பாடட்டும்னு கமல் அவர்கள் அந்த வாய்ப்பை விட்டு கொடுத்துட்டாரு. இந்த சாங்ல பாத்தீங்கன்னா 3 போர்ஷனா வரும். ஒரு போர்ஷன் பாத்தீங்கன்னா பரத்வாஜ் அவர்கள் பாடியிருப்பாரு, இன்னொரு போர்ஷனை கமல் அவர்கள் பாடியிருப்பாரு, இன்னொரு போர்ஷனை சத்யம் அவர்கள் பாடியிருப்பாரு. அப்படின்னு இவங்க 3 பேரும் கொலாப் பண்ணி இந்த சாங் செம்ம சூப்பரா பாடியிருப்பாங்க. ஒரு மலை போல் எழுவேன் நண்பர்கள் நலம் காண. இந்த சாங் என்னதான் ரிலீஸ் ஆனப்ப சூப்பர் ஹிட் ஆயிருந்தாலும் இந்த சாங்குக்கு அப்புறமா இவருக்கு 1 வருஷத்துக்கிட்ட எந்த ஒரு மூவிக்கும் சாங்ஸ் பாடுறதுக்கான வாய்ப்பு கிடைக்கல. ஆனா அப்பதான் மியூசிக் டைரக்டர் யுவன் அவர்கள் அப்ப மியூசிக் பண்ணிட்டு இருந்த அறிந்தும் அறியாமல் மூவில வந்த இந்த சாங்க சத்யன் அவருக்கு பாடுறதுக்கு வாய்ப்பு கொடுத்திருப்பாரு. இந்த சாங்க பாடும்போது சத்யன் அவருக்கு உடம்பு சரியில்லையா, ஆனா கிடைச்ச வாய்ப்பை மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த சாங்க போய் பாடி கொடுத்திருக்காரு. இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா இந்த சாங் பாத்தீங்கன்னா சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகுது. 90s கிட்ஸ்ல நீங்க பிறந்தவங்களா இருந்தீங்கன்னா எப்ப மழை பொழிஞ்சாலும் இந்த சாங் உங்க மைண்டுக்கு ஞாபகம் வந்துடும். இந்த சாங் ஹிட் ஆனதுக்கு அப்புறமா நிறைய சாங்ஸ் பாடுறதுக்கான வாய்ப்பு இவர் கிடைச்சிருக்கு. அப்பதான் பரத்வாஜர்கள் அப்ப பண்ணிட்டு இருந்த வட்டார மூவில இருந்து இந்த சாங் பாடுறதுக்கு வாய்ப்பு கொடுத்திருப்பாரு. பரத்வாஜ் அவர்கள் இந்த சாங்குக்கு மட்டும் இல்லாம அவர் அடுத்ததா பண்ண முனி மூவில இருந்த இந்த சாங்கையும் சத்யன் அவருக்கு பாடுறதுக்கு வாய்ப்பு கொடுத்திருப்பாரு. அடுத்ததா மியூசிக் டைரக்டர் ஹாரிஸ் ராஜ் அவர்கள் அப்ப மியூசிக் பண்ணிட்டு இருந்த இந்த மாற்றான் மூவில இருந்த தீயே தீயேன்ற இந்த சாங்கையும் சத்யன் அவருக்கு பாடுறதுக்கு வாய்ப்பு கொடுத்திருப்பாரு.
சிங்கர் சத்யன் அவர் தான் இந்த சாங்கை பாடினாருன்னு ஆச்சரியப்படுற அளவுக்கு அவ்வளோ சூப்பராக இந்த சாங்கை பாடி கலக்கியிருப்பாரு. இந்த சத்யன் அவரோட வாய்ஸ் ஹாரிஸ் அவர்களுக்கு பிடிச்சி போனதுனால அவர் அடுத்ததா பண்ணியிருந்த இந்த துப்பாக்கி மூவில தளபதி விஜய் அவர்கள் இன்ட்ரோ சாங்கா வர இந்த சாங்கையும் பாட வச்சிருப்பாரு. தீபுலி கூட்டம் வெட்ட வெளியாட்டம் பல்லே பல்லே பட்டு போட்டோம். இப்படி என்னதான் தமிழ் சினிமாவில் இருக்கிற மற்ற மியூசிக் டைரக்டர்ஸ் இவருக்கு அவங்களோட 1-2 படங்கள்ல பாடுறதுக்கு வாய்ப்பு கொடுத்திருந்தாலும் மியூசிக் டைரக்டர் யுவன் சங்கர் ராஜா அவர்கள் அவர் பண்ணின ஒரு 10 படத்துக்கு மேல சத்யன் அவருக்கு பாடுறதுக்கு வாய்ப்பு கொடுத்திருக்காரு. அப்பதான் யுவன் சங்கர் ராஜா அவர்கள் மியூசிக் பண்ணிட்டு இருந்த இந்த சரோஜா மூவில இருந்து இந்த தோஸ்து படா தோஸ்துன்ற இந்த சாங் பாடுறதுக்கு வாய்ப்பு கொடுத்திருப்பாரு. அடுத்ததா பாஸ் என்கிற பாஸ்கரன் மூவில ஆர்யா அவரோட இன்ட்ரோ சாங்கா வர இந்த சாங்கையும் சத்யன் அவரை பாட வச்சிருப்பாரு. அடுத்ததா யுவன் அவர்களோட மியூசிக்ல வந்த பானா காத்தாடி மூவில வந்த இந்த சாங்கையும் சத்யன் அவர் செம்ம சூப்பரா பாடி கலக்கியிருப்பாரு. அடுத்ததா கழுகு மூவில வந்த இந்த ஆம்பளைக்கும் பொம்பளைக்கும் அவசரம்ன்ற இந்த சாங்கையும் சத்யன் அவரை பாட வச்சிருப்பாரு. அவன் பொழுதுபோக்குக்கு ஒரு ஃபிகரை பார்க்கறான், அவன் செலவு பண்ணத்தான் ஒரு லூச தேடுறான். இந்த சாங்ஸ் மட்டும் இல்லாம நேர்கொண்ட பார்வை மூவில வந்து இந்த தீமுகம் தான்ற இந்த தீம் சாங்கையும் சத்யன் அவர் செம்ம சூப்பரா பாடியிருப்பாரு. இப்படி நல்ல நல்ல சூப்பர் ஹிட்டான சாங்ஸ் பாடின இந்த சத்யம் அவருக்கு லாக்டவுனுக்கு அப்புறமா எந்த ஒரு மூவிக்கும் சாங்ஸ் பாடுறதுக்கான வாய்ப்பே கிடைக்கல. ஆனா இப்ப இவர் பாடின அந்த வீடியோ ட்ரெண்டிங் ஆனதுக்கு அப்புறமா இவர் கூடிய சீக்கிரம் மூவிஸ் சாங்ஸ் பாடுவார்னு எதிர்பார்க்கிறோம். இதில் நெக்ஸ்டா இவங்க தான் சிங்கர் சுப்ராசினி அவங்களுக்கு ஃபர்ஸ்டா பாத்தீங்கன்னா ஆனந்த் காசிநாதன் அவர் தான் அவர் மியூசிக் பண்ணிட்டு இருந்த இந்த காத்தாடின்ற ஆல்பம் சாங்ல சுப்ராசினி அவங்களுக்கு ஃபர்ஸ்டா பாட வாய்ப்பு கொடுத்திருப்பாரு. இந்த சாங் பாத்தீங்கன்னா ரிலீஸ் ஆனப்ப அந்த அளவுக்கு ஒன்றும் ட்ரெண்டிங் ஆகல. ஆனா கொஞ்ச நாள் கழிச்சு பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு ரீல்ஸ் வீடியோல இவங்க பாடின இந்த சாங் யூஸ் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. அந்த வீடியோ பாத்தீங்கன்னா செம்மையா வைரல் ஆக ஆரம்பிச்சதுனால இந்த சாங் செம்மையா ட்ரெண்டிங் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இவங்க பாடின பாட்டை கேட்ட மியூசிக் டைரக்டர் ஜிவி பிரகாஷ் அவர்கள் அவங்களுக்கு படத்துல பாடுறதுக்கு வாய்ப்பு கொடுத்திருக்காரு. அந்த சாங் தான் தனுஷ் அவர்களோட டைரக்ஷன்ல நிலவுக்கு என்மேல் என்னடி கோமம் மூவில வந்து இந்த கோல்டன் ஸ்பேரோன்ற இந்த சாங் தான் சிங்கர் சுப்லாஷினி அவங்க ஃபர்ஸ்டா தமிழ் சினிமால பாடியிருப்பாங்க. கோல்டன் ஸ்பேரோ என் நெஞ்சில ஆரோ நீ இல்லாத லைஃப் ரொம்ப சாரோ. இவங்க இந்த சாங் பாடி வெளியே வந்ததுமே இந்த சாங் செம்மையா ட்ரெண்டிங் ஆகுது. எல்லா சோஷியல் மீடியாலும் வைரலும் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அடுத்ததா மியூசிக் டைரக்டர் டிஎஸ்பி அவர்கள் அவர் அடுத்ததா பண்ணிட்டு இருந்த புஷ்பா மூவில வந்த ஒரு சாங்கை பாடுறதுக்காக ஒரு புது சிங்கர் தேடிட்டு இருக்காரு. அப்பதான் சுப்லாஷினி அவங்க பாடின இந்த கோல்டன் ஸ்பேரோன்ற சாங்கை பார்த்து இந்த சிங்கர் பாடினா நல்லா இருக்குமே அப்படின்னு இவங்களுக்கு அவரோட படத்துல பாடுறதுக்கு வாய்ப்பு கொடுத்திருப்பாரு. அடுத்ததா இவங்க இப்ப கடைசியா பாடின இந்த 2 சாங் தான் இவங்க இந்த லிஸ்ட்லயே இடம் பிடிக்க வச்சிருக்குன்னே சொல்லலாம். நம்ம விஜய் சேதுபதி அவர்கள் நடிச்சு பிளாக் பஸ்டர் ஹிட் ஆன இந்த தலைவன் தலைவி மூவில வந்த இந்த பொட்டல மூட்டைன்ற இந்த சாங் தான் சிங்கர் சுப்லாஷினி அவங்க பாடியிருப்பாங்க. ரத்தமே முத்தமே சாமியே கொட்டுன வரும் திக்கிறனே. இந்த சாங்க்கு நம்ம சந்தோஷ் நாராயணன் அவர்கள் தான் மியூசிக் பண்ணியிருப்பாரு. இந்த சாங்கோட ஸ்டார்டிங்ல இவங்க பண்ண இந்த ஏலேன்ற இந்த போர்ஷன் தான் ஹைலைட். அவ்வளவு சூப்பரா பண்ணிருப்பாங்க. இப்ப ரீசெண்ட் டேஸ்ல பாத்தீங்கன்னா நிறைய கப்பல்ஸ் இந்த சாங்க்கு டான்ஸ் ஆடி ரிலீஸ் பண்ணி இந்த சாங் இப்ப ட்ரெண்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்ததா இப்ப கூலி மூவில வந்த இந்த மோனிகா சாங்கையும் சிங்கர் சுப்லாஷினி அவங்க ரொம்பவே பிளாஸ்டா பாடி கலக்கியிருப்பாங்க. இந்த சாங்க நம்ம ராக் ஸ்டார் அனிருத் அவர்கள் தான் மியூசிக் பண்ணியிருப்பாரு. சுப்லாஷினி அவங்க இந்த சாங்க செம்ம ஃபயரா பாடியிருப்பாங்க. இதுல அடுத்ததா யார் இருக்காங்கன்னா எங்க தனி ஐலாண்டுங்க குமாபட்டி. இவர் பேர் தங்கபாண்டி. இவர் விருதுநகர் மாவட்டத்தில் இருக்கிற கூமாப்பட்டியை சேர்ந்தவர் தான். எங்க தண்ணிய பாருங்க, எங்க சர்பத்து மாதிரி இருக்குங்க. இவர் ஒரு ஸ்டேட் கவர்மெண்டே பண்ண முடியாத விஷயத்த இவர் ஒரே ஆளா இருந்து அவரோட ஊர் கூமாப்பட்டியை ட்ரெண்டிங் பண்ணி விட்டுட்டாரு. எங்க நம்ம ஊரு கூமாப்பட்டி வாங்க, சொர்க்க பூமிங்க. எங்க தண்ணிய பாருங்க, எங்க கண்ணாடியா இருக்குங்க. கொஞ்ச மாசத்துக்கு முன்னாடிலாம் ஃப்ரெண்ட்ஸோட டூர் போலாம்னு பிளான் பண்ணிட்டு எங்க போலாம்னு கேட்டா ஊட்டி கொடைக்கானல்னு சொல்லுவாங்க. ஆனா இப்ப எல்லாரும் கூமாப்பட்டி போலாம்னு சொல்ற அளவுக்கு இந்த ஊர் அவ்வளவு ஃபேமஸ் ஆயிருச்சு. கூமாப்பட்டி, ஐயோ கூமாப்பட்டி. இந்த கூமாப்பட்டின்ற இந்த ஊர் ட்ரெண்டிங் ஆனதுக்கு அப்புறமா நிறைய மக்கள் கூட்டமா போய் அந்த ஊரை சுத்தி பார்த்துட்டு வராங்க. இப்ப கவர்மெண்டே அந்த கூமாப்பட்டி ஊரை டெவலப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. தங்கப்பாண்டின்ற ஒரு ஒரே ஆளு அந்த ஊரே ப்ராப்ளம் ஆக்கி விட்டாருன்னு சொல்லலாம். தப்பு பண்ணிட்டியம்மா, ஒரே மகனோட நிறுத்திட்டியே. இன்னும் ஒரு மகனை பெற்றிருந்தா 10 ஊரு பழிச்சிருக்குமாமா.
இதுல அடுத்ததா இவங்க தான் சிங்கர் ஹர்ஷினி நேத்ரா. இந்த தங்கச்சிக்கு இருக்கிற ஸ்பெஷல் டேலண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஃபேமஸான சிங்கர் மாதிரியே அச்சஸ்லாம் இமிடேட் பண்ணி அவங்களோட வாய்ஸ்லயே பாடுவாங்க. அப்படி 2023ல விழுப்புரத்தில் நடந்த ஒரு புத்தக திருவிழால ஜெய்பி மூவில சிங்கர் வைக்கம் விஜயலட்சுமி அம்மா பாடின இந்த மண்ணிலே ஈரமுன்னுன்ற இந்த சாங்க விஜயலட்சுமி அம்மாவோட வாய்ஸ்லயே இந்த தங்கச்சி அவ்வளவு சூப்பரா பாடியிருப்பாங்க. அதுக்கப்புறமா இவங்களுக்கு விஜய் டிவியில் ஒளிபரப்பான சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சியில பாட்டு பாடுறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிச்சு. அப்போ வைக்கம் விஜயலட்சுமி வாய்ஸ் இந்த மண்ணிலே ஈரமுன்னுன்ற இந்த சாங்க சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சியில பாடியிருப்பாங்க. இவங்க பாடின அந்த வீடியோ பாத்தீங்கன்னா எல்லா சோஷியல் மீடியாலையும் செம்மையா வைரல் ஆகி எல்லாரும் இதுல அடுத்ததா யார் இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த தம்பியோட பேர் பாத்தீங்கன்னா ரோகன். இந்த தம்பி அவங்க அப்பாவோட போனை எடுத்து சிம்பிளா ஒரு ரப்பர் பேண்டை வச்சு ஒரு மேஜிக் வீடியோ பண்ணி இன்ஸ்டாகிராம்ல அவங்க அப்பாக்கே தெரியாம போஸ்ட் போட்டிருப்பாரு. கையில ரப்பரை போட்டுக்கிட்டேன் இழுத்துக்கிட்டு இங்க பாத்தீங்கன்னா இழுக்கிற எப்படா கையில வந்துட்டு அந்த வீடியோ பார்த்த எல்லாரும் இந்த தம்பி பண்ணது ரொம்பவே கியூட்டா இருக்குன்றதுனால இந்த வீடியோவை ட்ரெண்டிங் பண்ணி விட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என் வீட்டு ரோஜா